ஹலோ ஹாய் டுடே வந்து ரெசிபி பிரியாணி தாங்க பார்த்துருவோமா. சிக்கன் பிரியாணி, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேர்டு, அது முக்கியம் இல்லையா பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சுங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கொத்தமல்லி, புதினா இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு ஒரு கிளறி விடலாங்க. சூப்பரான டேஸ்டியான பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். அதுக்கப்புறமா நாம் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோங்க, அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்தி மசாலா தாங்க சேர்க்க போகிறோம். ஏன்னா சக்தி மசாலா தான் கொஞ்சம் சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா நாங்களே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசிக்கு ஏற்ற லெவலில் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், கம பிரியாணி ரெடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.